ஹாய் டியர்ஸ், வீணா சக்தி ஆடியோ நாவல்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே தேஜு. இன்றைய நாள் எழுத்தாளர் வீணா சக்தி அவர்களோட மெய் சிதைக்கும் மௌனம் ஏன் அந்த கதையை தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த கதையை நாங்கள் எபிசோட் பை எபிசோடாக பார்க்க போகிறோம். ஸோ பொறுமையாக நீங்களும் கேட்க தயாராக இருங்க. வாங்க இப்போது கதைக்குள்ளே போகலாம். வெயிட். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கதைக்குள்ளே போக முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற கதைகளுக்கான அப்டேட்ஸை உங்களால் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியும். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். மௌனம் 7. ஆருத்ரா அதிரனின் அறையில் அமர்ந்திருந்தவள் இன்று ஒரு நாளில் தன் வாழ்வில் ஏற்பட்ட திடீர் மாற்றங்களை எண்ணி பார்த்து கொண்டிருந்தாள். அவர்கள் இங்கு வந்து இறங்கும் போதே மணி 6க்கு அருகில் இருக்கும். இதில் இவர்கள் வந்த போதே வீடு வேறு காலியாக இருந்தது. ஆரத்தி எடுத்து வரவேற்க கூட யாரும் இல்லாத நிலையில் நடந்த இப்படி திருமணத்தை எண்ணி ஆருத்ராவுக்கு சற்று வருத்தமாக கூட இருந்தது. ஆனால் அதிரனுக்காக தன் வேதனைகளை மறைத்து கொண்டாள். இந்த நேரம் யாரும் வீட்டில் இல்லாம போக மாட்டாங்களே என்று யோசித்த அதிரன் தன்னிடம் உள்ள சாவியை கொண்டு வீட்டை திறந்து ஆருத்ராவை தன் அறை அழைத்து சென்றவன். சொரடா ருத்ரா, வீட்டில் யாரும் இல்லை, எங்கே போனாங்கன்னு கூட தெரியலையே. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் அம்மாக்கு கால் பண்ணுறேன் என்றவன் ஆறுதலாக அவள் நெற்றியில் இதழுற்றி விட்டு தன் அலைபேசியுடன் வெளியேறினான். சைலண்டில் வைக்கப்பட்டிருந்த அதிரனின் மொபைலுக்கு ஏகப்பட்ட தவறிய அழைப்புகள் வந்து குவிந்திருந்தது. மூத்த தமக்கை, அவனின் கணவன் தனசேகர், நர்மதாவின் கணவன் வசீகரன், ஜீவா, தாய் என்று ஒட்டுமொத்தமாய் அவன் குடும்பமே மாறி மாறி அடைத்திருக்க அவனுக்கு யாருக்கு என்னவோ என்று பதறியது. நேரே ஜீவாவுக்கு தான் அழைத்தான். அவனிடம் பேச ஆரம்பித்த போதுதான் விஷயம் அறிந்தவனுக்கு கலக்கம் போய் மகிழ்ச்சி சொந்து கொள்ள மொத்த குடும்பத்துடனும் ஒரு ரவுண்டு பேசிக் கொண்டிருந்தான். இங்கே அவனுக்கு காத்திருந்து போரடித்த ஆருத்ரா எழுந்து வந்து பார்க்க அவன் இன்னும் பேசி முடிக்கவில்லை. தனது போனும் வீட்டில் இருக்க செய்வதறியாது மீண்டும் சென்று கட்டிலில் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள். ஒரு வழியாக பேசி முடித்து முகமெல்லாம் சிரிப்பாய் வந்த அதிரன் அவள் கண்ணம் கிள்ளி முத்தம் வைத்தவன். ஹே ருத்ரா, நர்மதாக்கு பொண்ணு பிறந்திருக்கான். அதான் யாரும் வீட்டில் இல்லை, எல்லாரும் கோயம்புத்தூர் போயிருக்காங்க. அவன் மகிழ்ச்சி அவளுக்கும் தொற்றிக்கொள்ள, பேபியை வீடியோ காலில் பார்த்தீங்களா, என்னை கூப்பிட்டு காட்டியிருக்கலாம்ல என்று ஆர்வம் தாங்காத கேட்டாள். ஆஹா, அதெல்லாம் அம்மா நல்லா பிறந்த குழந்தைய கேமராவில் காட்ட விட்டுட்டு தான் வேலையை பார்ப்பாங்க பாரு. அதோட நான் எப்படி ஒன்று கூப்பிட்டு காட்ட முடியும்? நான் தான் இன்னும் நம்ம மேட்ரை சொல்லவே இல்லையே என்று அவளை இடித்து கொண்டு அமர்ந்தான். எனது சொல்லலையா? ஏன் அதிரன் என்று அவள் சற்று கவலையாய் கேட்க, ஏன்னா எப்படி சொல்ல முடியும்? பேபி பிறந்ததுல அங்கே எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க. இங்கே நடந்தது சொல்லி அவங்க சந்தோஷத்தை கெடுக்கணுமா என்று யோசிக்காமல் சொல்லிவிட ஆருத்ரா முகம் விழுந்து விட்டது. ஓ, அப்போ நம்ம கல்யாணம் சந்தோஷமான நிகழ்ச்சி இல்லையாமோ என்று சுணுக்கமாய் எண்ணிக்கொண்டாள். என்னாச்சு ருத்ரா, சடனா நல்லா கிட்ட? என்னன்னு சொன்னாதானே தெரியும். கல்யாணமும் சுப நிகழ்ச்சி தானே அதிரன், அவள் சாதாரணமாய் சொல்லிவிட சட்டென எழுந்து நின்று அவள் முகம் பார்த்தவன் அவள் தோளை பிடித்து எழுப்பி மெல்ல அவளையும் நிற்க வைத்திருந்தான். ஹே ருத்ரா, நான் என்ன சொன்னா நீ அதை என்ன மாதிரி புரிஞ்சு வச்சுக்கிற? அவங்களுக்கு என் கல்யாணம் அவங்க யாரும் இல்லாமல் இப்படி நடந்தது தெரிஞ்சா கவலைன்னு தான் சொன்னேன், வேற மீனிங்ல இல்லை. ஆனால் எனக்கு மனசில் உங்கள் அப்பா மேலே தான் கோபமே தவிர நம்ம கல்யாணம் நடந்ததில் எந்த வருத்தமும் இல்லடி. ஊரை கூட்டி கட்டிக்கிட்டாலும் நீயும் நானும் மனசார ஏற்றுக்கிட்டாதான் அது கல்யாணம். முன்னாடியே சொன்னது தான், நான் மனசார உன்னை என் பொண்டாட்டியாக நினச்சி தான் தாலி கட்டினேன். யார் சொல்லியோ உன்னையோ உன்னோட எனக்கு உண்டான பந்தத்தையோ நான் கைவிடுறதா இல்லை. ஆணித்தரமாய் சொன்னவன் அதை பின்னாளில் அவனை மறந்து போவான் என்று எண்ணி இருக்க மாட்டான். அவன் சொற்கள் தந்த நிம்மதியில் கலக்கங்கள் அகல மெல்ல அவனை பார்த்து புன்னகைத்தவள் தானே முன்வந்து அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். இப்போதே திருமண இரவின் தனிமை உணர்ந்த அதிரனுக்கு அவள் ஸ்பரிசம் அவனை எங்கோ இழுத்து கொண்டு செல்வதாக இருக்க ஏற்கனவே எதிர்பாராத சம்பவங்களால் நிறைய களைத்துள்ளான். இன்று எதுவும் வேண்டாம் என்று அவளுக்காய் நினைத்து அவளை விலக்கலாமா என ஒரு நொடி நினைத்தான். பின் வேண்டாம் என்று அவளை ஆதரவாக அணைத்து கொண்டவன் பிடி சிறிது சிறிதாக இறுகியது. ஆருத்ரா நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தவளுக்கு அவன் பார்வையை சந்திக்க ஒருவித நாணம் பிறக்க மீண்டும் அவன் மார்பிலேயே முகத்தை மறைத்து கொண்டாள்.
சிரித்து கொண்ட அதிரன் மெல்ல அவள் காதிலே மென் முத்தம் ஒன்று வைக்க அவள் மேனி ஒரு முறை சிலிர்த்து அடங்கியது. ருத்ரா என்ற அழைப்பே மென்மையிலும் மென்மையாய் கிறங்கி முயங்கி வர அவன் மீசை முடி காதில் உரச, எனக்கே எனக்கான ஒன்று எடுத்துக்க உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமாடி என அவன் கேட்டதே தனி கவிதையாயிருக்க அவள் தலை இடவளமாய் ஆடி அவன் மார்பிலேயே உரசியது. தனக்கு முகம் காட்ட மறுத்து தன்னோடு ஒட்டி நின்றவள் பின்கலத்தை பிடித்து தன் மார்பில் இருந்து அவள் முகத்தை பிரித்தவன் அவள் மீண்டும் முகத்தை புதைக்கும் முன் அவள் இதழ்களில் தன் இதழ்களை புதைத்தான். ஆரம்பித்தால் அவ்வளவு எளிதில் முடியும் யுத்தமா அது? காயங்கள் கண்டாலும் இன்னும் இன்னும் வேண்டும் என்று ஏங்கி விடியா இரவை இரவு வாங்க துடிக்கும் இன்ப யுத்தம். அதை மனமே இன்றி முடித்து மனைவிக்கு சிறிதேனும் ஓய்வு கொடுப்போமே என்று அதிரன் மனதில் கருணை பிறக்க அதிகாலையானது. அப்போதும் அவளை நீங்காது தன்னுள் பொதிந்து கொண்டேதான் உறங்கி போனான். இன்னும் வேட்டினருக்கு திருமணம் பற்றி சொல்லவில்லை. சொன்னால் அவர்கள் மனநிலை எவ்வாறு இருக்கும் என்பன பற்றி எல்லாம் மறந்து அவள் தன் அறையில் இருக்கும் நிறைவில் உறங்கியவன் காலை எழுந்தது தாயின் தொலைபேசி அழைப்பில்தான். கண்ணை கசங்கி எழுந்தவன் நேரம் பார்த்தால் மணி 9 என்று காட்டியது. அருகில் இன்னும் தன் கைகளுக்குள் பொக்கிஷமாய் உறங்கும் ஆருத்ராவை கண்ட மாத்திரம் இரவின் மிச்சம் மீதி தொடர ஆசை கொண்டு அவளை நெருங்க முற்பட முதலில் அவன் கண்விழிக்க காரணமான மொபைல் மீண்டும் இசைத்தது. என்று சலித்து கொண்டு அதை எடுத்தவன் தாய் என்றதும் முகத்தை ஒரு கையால் துடைத்து கொண்டு காலை அட்டன் பண்ணி, சொல்லுங்கம்மா என்றான் உள்ளே போன குரலில். ஹதி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உனக்கு லீவு தானேப்பா? இங்க வந்து நர்மதா குழந்தைய பார்த்துட்டு போயேன் என்று வேண்டுகோள் விடுத்த தாயின் கோரிக்கையை கட்டளையாய் ஏற்று, வரேம்மா என்றான் எந்த யோசனையும் இன்றி. சரிப்பா என்று புவனேஸ்வரி மகிழ்வுடன் அழைப்பை துண்டிக்க ஒரு பெருமூச்சோடு எழுந்தவன் ஆருத்ராவுக்கு போர்வையை நன்கு போர்த்தி விட்டு சென்று குடித்து முடித்து வந்தான். அவன் ஸ்பரிசம் நீங்கிய சிறிது நேரத்திலேயே கண் விழித்த ஆருத்ரா அவன் குளியலையில் இருப்பது தெரிந்து அவசரமாக தன்னை திருத்திக் கொண்டு அமர்ந்திருந்தாள். குடித்து முடித்து வந்த அதுரன் ஆருத்ராவை ஒரு கணம் பார்த்தவன், ருத்ரா, இன்னைக்கு ஒரு நாள் இங்க நீ தனியா இருந்துப்பியா? நான் கோயம்புத்தூர் வரைக்கும் போய் நர்மதா பேபி பார்த்துட்டு வரேம்மா. அம்மா வர சொன்னாங்க. நான் நைட்டு எப்படியாச்சும் வர பார்க்குறேன். எங்க முடிவெடுத்து விட்டு கேட்குறானே, எப்படி தன்னால் பழக்கமில்லாத இந்த வீட்டில் தனியாக இருக்க முடியும் என்று யோசித்தவள் அவன் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. அவள் முகமே அவள் எண்ணத்தை அவனுக்கு சொல்ல, இங்கே யாரும் வரமாட்டாங்கடா, இது பாதுகாப்பான ஏரியா தான். பக்கத்து வீட்டில் ராதிகாக்கா அவங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்க 2 பேர் நம்ம வீட்டோட ரொம்ப க்ளோஸ். எதுவும் பிரச்சனைனா குரல் மட்டும் கொடு, ஓடி வருவாங்க. ஸோ நீ பயமில்லாமல் இருக்கலாம் என்று சமாதானம் சொன்னான். ஏதோ அவள் இங்கே முறைப்படி திருமணம் செய்து வந்து அக்கம் பக்கம் எல்லாம் அறிமுகமானது போல. அந்தி சாயும் நேரம் வீட்டிற்குள் யாரும் அறியாது வந்து இப்போது வரை இப்படி ஒருத்தி வீட்டில் இருப்பது யாருக்கும் தெரியாது. இவள் கூப்பிட்டு வரும் ராதிகா அக்கா இவள் யார் என்று தெரியாமல் பூட்டிய வீட்டுக்குள் இவள் எப்படி என்று இவளை போலீசில் பிடித்து கொடுத்து விட்டாள் என நினைத்தவளுக்கு இவன் கூறுவதை கேட்டு தலை வேதனை வந்ததுதான் மிச்சம். நான் வேணா எங்க வீட்டுக்கு போய் 2 நாள் இருந்துட்டு வரவா என்று அவள் மெல்லிய குரலில் கேட்க அதிரனுக்கு சொல்லென்று கோபம் வந்தது. ஏன், அங்க இருக்கவங்க எல்லாம் ஏதோ வீராப்ப பொண்டாட்டியை கூட்டிட்டு போனான், ஆனா ஒரு நாள் இரவிலே விரட்டி விட்டுட்டான்னு என்ன பேசணுமா? அப்படின்னு பேச யாரும் தேவையில்ல, உன் அக்கா ஒருத்தியே போதும் என்று புரிந்து விட்டான். இவன் நேற்று செய்த செயலுக்கு வேறு யாராவதாக இருந்தால் கோபத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்திருப்பார்கள். ஆனால் என் வீட்டினர் ஓரளவு பொறுமையாய் சூழ்நிலையை கையாண்டும் இவன் இப்படி பேசுகிறானே என ஆருத்ராவுக்கும் கோபம் வந்தது. எனினும் வாழ்வை ஆரம்பித்த அடுத்த நாளே தர்க்கம் வேண்டாம் என்று அதை மௌனத்தில் கடந்தாள். அவள் பதில் பேசாததில் இன்னும் கடுப்பாகி தலைமுடி மொத்தமும் சீப்பினுள் கலன்று வரும் அளவு வேகமாய் சீவிக் கொண்டிருந்தவன் வயிறு திடீரென்று பசி என்று கத்தவே அவன் கை அந்தரத்தில் நின்றது. என்ன செஞ்சிருக்கேனா என்ற எண்ணம் வரவே தலையில் அடித்துக் கொண்டவன் திரும்பி ஆருத்ராவை பார்த்தான். நேற்று உடுத்தியிருந்த சேலையே மீண்டும் கட்டிக்கொண்டு உடலும் முகமும் இருக்க தன் உள்ளங்கையில் பார்வையை பதித்து அமைதியாய் இருந்தாள். அழுத்தம் என்று சொல்ல வேண்டுமோ? அவ்வளவுதான். அடுத்த நொடி அவள் முன் மண்டியிட்டவன் அவள் மடியில் இருந்த கைகளை தன்னிரு கைகளில் பற்றி கொண்டு அவள் முகத்தை பார்த்து,
ருத்ரா, சாரிடா, சாரி என்று கெஞ்ச ஆருத்ரா விழிகள் நீரில் நிரம்பி தத்தளித்தது. எடுத்ததுக்கும் அழும் பலவீனமானவள் அல்ல அவள். ஆனால் இந்த காதல், அது தரும் எதிர்பார்ப்பு, இது எல்லாம் யாரையும் சட்டென உடைத்துவிடும் போலும். அதிரன் எழுந்து கட்டிலில் அமர்ந்தவன். அவளை தன் கையணைப்பில் வைத்துக்கொண்டே தன் கைபேசி எடுத்து உணவை ஆர்டர் செய்தவன். ஷர்மிக்கு போன் செய்து ஆருத்ராவுக்கு தேவையான துணிகளை புதிதாக வாங்கி யாரிடமாவது பில்லுடன் கொடுத்து அனுப்புமாறு வலியுறுத்திவிட்டு அவள் கத்த ஆரம்பித்ததை பொருட்படுத்தாது கட் செய்தான். அதன் பின் ருத்ரா மறுப்பை எல்லாம் அடக்கி அவளை தானே குளியலறை தூக்கி சென்று பல் துளக்கி முகம் கழுவ வைத்தவன். அப்படியே வம்படியாய் டைனிங் டேபிளில் அவளை அமர்த்தவும் உணவு வரவும் சரியாக இருந்தது. இன்னும் அழுகையை அடக்கியதால் சிவந்த முகத்தோடு என்று இருந்தவளை, எதுவா இருந்தாலும் சாப்பிட்டு பேசிக்கலாம் ருத்ரா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு தெம்பா உங்ககிட்ட அடி வாங்கிறனே, சரியா, சாப்பிடு என்றவன் அவளுக்கு பரிமாறி பின் தனக்கும் போட்டுக்கொண்டு அமர்ந்தான். அவளோ, இல்லை நான் குளிச்சுட்டு சாப்பிட்றேன் என்று பிடிவாதமாக அமர்ந்திருக்க இவனா விடுவான்? உங்க அக்கா சோம்பேறி, எப்போ ட்ரெஸ் கொடுத்து அனுப்புவாலோ தெரியாது, அது வரைக்கும் சாப்பிடாம இருப்பியா? இதில் நைட் வேற எதுவும் சாப்பிடல, இப்போ ஒழுங்கா சாப்பிட்றியா இல்லை நீயே பசிக்குதுன்னு சொல்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணி டயர்டாக்கவா என்று விஷமமாக கேட்டு எழ தட்டை தன்புறம் இழுத்தவள் அவனை முறைத்து கொண்டே உண்டு முடித்தாள். அதற்குள் அதிரன் தாய்க்கு போன் செய்தவன் தனக்கு திடீரென முக்கிய வேலை ஒன்று வந்ததால் தன்னால் அங்கு வர முடியாது என்று தகவலும் சொல்லிவிட்டிருந்தான். அவன் தன்னை விட்டு செல்லவில்லை என்றான பின்தான் ஆருத்ராவின் முகம் தெளிந்தது. அதை அவதானித்த அதிரன், அப்போ இனி வேலைக்கு போகும்போது உன்னை கூட்டிட்டு போய் பக்கத்துல வச்சிருக்கணும் போலவே, அப்படியே சரின்னு கூட்டிட்டு போனாலும் நான் வேலையா பார்ப்பேன் என்று பேசி பேசியே அவளை சிவக்க வைத்தான். தாய் நர்மதா வீட்டிலிருந்து வர எடுத்துக்கொண்ட 4 நாட்களும் வேலைக்கு லீவு போட்டுவிட்டு வீட்டிலேயே ஹனிமூன் கொண்டாடினான் அதிரன். பிரச்சனை வரும்போது அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம், அதுவும் சேர்த்து இப்போவே அலட்டிக்க வேண்டாம் என்றுதான் அதை பற்றி இருவரும் சிந்திக்காது தங்கள் மகிழ்ச்சியான தருணத்தை அனுபவித்து கொண்டாடினர். இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.